ஹாய்ப்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பெர்கின்ஸ் ரியாக்ஷன். ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆல்டிஹைட், அதாவது அரோமேட்டிக் ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். அரோமேட்டிக் ஆல்டிஹைட்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? பென்ஸ் ஆல்டிஹைட் எடுத்துப்போம் இல்லையா? C6H5 C டபுள் பாண்ட் OH. இப்போ இதோட நம்ம என்னத்தை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரடை ஆட் பண்ணுறோம். அது என்ன அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரட்? இப்போது நான் ஒரு அலிஃபேட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். CH3COOH. இது என்ன ஆசிட்? அசிட்டிக் ஆசிட். இன்னொரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துப்போம், CH3COOH. அன்ஹைட்ரேட்னு சொல்றது இல்லையா? ஸோ அப்போ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? இந்த ஓவை ரெண்டத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அலிஃபேட்டிக் ஆசிட் ஆஃப் அன்ஹைட்ரேட். ஸோ இப்போ இதோட நம்ம என்னத்தை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சோடியம் சால்ட் ஆஃப் த ஆசிட். என்ன ஆசிட் எடுத்துக்கிட்டீங்க? அசிட்டிக் ஆசிட். ஸோ இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட்டில் சோடியத்தை, இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு சோடியத்தை ஆட் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்ன? சோடியம் சால்ட் ஆஃப் த ஆசிட். ஓகேவா? சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே CH3 இருக்குல்லப்பா, இது எப்படி இதில் தான் ரியாக்ஷன் நடக்க போகுது. இதை புரியுறதுக்காக இப்படி எழுதிக்கிறேன். CH3-ஐ இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி, ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுறீங்க. இப்போது இதில் இருக்க 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன செஞ்சிடும்? இந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஹீட் பண்ணாலே போதும், வாட்ரு வெளில போயிடும் இல்லைங்களா? ரிமைனிங் இருக்கிறத ஜாயின் பண்ணுங்க. C6H5 C டபுள் பாண்டு இங்கே H இல்லையா? ஸோ இந்த O ஹெச்சோட சேர்ந்து போயிடுச்சு. ரிமைனிங் C இங்கே H CO O CO இங்கே வந்துருப்பா CH3. ப்ராடக்ட் கிடச்சிச்சா? இப்போ இங்கே கண்டென்சேஷன் நடக்குது. அப்போ இங்கே வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வாட்டர் எப்படி பிரிப்பீங்க? H ப்ளஸ் OH மைனஸ்ன்னு பிரிப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே பிரேக்கப் ஆகி ஸோ இதில் வந்து OH இங்கே வந்து ஆட் ஆகிடுது. CH3COOH அசிட்டிக் ஆசிட்டாகவும் ரிமைனிங் இருக்க ஹைட்ரஜன் இதோட வந்து ஆட் ஆகிடுது. அப்போ இது ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? C6H5 CH COOH கிடைக்கும். அதாவது சின்னமிக் ஆசிடாக கிடைக்கும். அதர்வைஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். ஸோ இப்போ இது எப்படி ப்ராடக்ட் எடுத்து எழுதலாமா? திரும்பியும் ப்ராடக்டை சொல்லுங்கள். C6H5 CH CH COOH இல்லைங்களா? இங்கே கிடைச்சது CH3COOH. ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப். இது பக்கத்தில் இருக்கிறது கார்பன் ஆல்ஃபா, இது பீட்டா கார்பன். ஸோ ஆல்ஃபா பீட்டா இங்கே டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிடுங்க. இது வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது அன்சாச்சுரேட்டட்னு சொல்லணும். ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கனால ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சின்னமிக் ஆசிட்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.